SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. அப்ப பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மோதல் அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? இது உட்கட்சி பூசல் அடுத்து வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, அல்லது இவங்க சொல்ற மாதிரி அமித்ஷா ஒரு ஆளுமையாக இருந்து தேசிய தலைமை இதை அடக்கி அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்திடுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாமா? அதாவது ஒரு உண்மையை வெளிப்படையாக சொன்ன ராமர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து. இருங்க சார், அவர் என்ன உண்மையினே சொல்லல, ஏன் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க? இருங்க கொஞ்சம் காத்திருங்க. நன்றிதான் சொல்றேன், ராமருக்கு நன்றி. பிஜேபி ராமருக்கு நன்றி சொல்ற மாதிரி நான் ராமருக்கு நன்றி சொல்றேன். இது தீவிர இந்துத்துவ கட்சி தான், RSS தான் இதை இயக்குகிறது. இதைத்தான் நாங்க ரொம்ப நாளா சொல்லி இருந்தோம். இப்ப முதல்ல நீங்க தவறு இல்லையே, ஒழுக்க சீலமான தலைவர்களை உருவாக்கி உள்ளார்கள் இந்த நாட்டில். ஒழுக்க சீலமான எடுத்துக்கிறேன் ராமன், இருங்க. என்ன அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, ஆசிரியர் ஒரு மாணவரை கண்டிப்பது போல கண்டிக்கிறார் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வரையும் பிஜேபியினுடைய தலைவர் நட்டா அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் நீங்க திடீர்னு அமித்ஷா தான் உண்மையான தலைவர் அப்படின்னு சொல்றீங்க. இல்ல, அவரும் ஒரு மூத்த தலைவர் தானே சார்? அவரும் ஒரு மூத்த தலைவர் தானே? எத்தனை பேர் தலைவரா இருக்காங்க? திமுகவில் அறிவிக்கப்பட்ட தலைவர் வேறு, அதிக அறிவிக்கப்பட இருந்தாரு. அவர் மூத்த தலைவர் இல்லையா? அவர் மூத்த தலைவர் தானே. அப்ப ஒருவரை கூப்பிட்டு கண்டிக்கிற போது ஒன்று தனியா கண்டிக்கணும். நீங்க வாங்க, நான் அறையில தங்கியிருக்கேன், இது சம்பந்தமா உங்களுடைய மாநிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று சொன்னால்தான் அவர் ஒரு சரியான தலைவர். சும்மா ரோட்ல நின்னு கத்துற மாதிரி சத்தம் போட்டுக்கு இருந்தா சார் அவரை கண்டிச்சாருன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சரி சார், அவரை கண்டிச்சாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் என்ன பேசினாருன்னு வெளியில வராத வரைக்கும் என்ன அதை பற்றியே நம்ம யூகம் பண்ண முடியாது. ஒற்றை விரலை காமிச்சு மிரட்டினா அதுக்கு பேர் ஒற்றை விரல் தான். இருங்க ஒற்றை விரலை காமிச்சு மிரட்டுறதுங்கிறது நீங்க இருங்க, குறிச்சு வச்சுக்கங்க. இருங்க, அவரை பேச விடுங்க, நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. இருங்க, அது பிஜேபியில மட்டுமல்ல, பிஜேபியில இருக்கிற கோஷ்டிகளை போல இன்னைக்கு எல் முருகனை மாற்றி விட்டு அதற்கு பின்னால அண்ணாமலை வந்தார். முதல்ல நம்முடைய அக்கா தமிழிசை அவர்கள் இருந்தார். அவர்கள் அதாவது பிஜேபி தமிழ்நாட்டின் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கட்சி நமக்கான கட்சி என்று, அது சரியா தப்பாங்கிற விவாதம் வேறு, ஆனா அதை கொண்டு போய் சேர்த்ததுல பெரும் பங்கு தமிழிசை அவர்களை சார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் எப்படி பிஜேபிக்குள்ள தலைவரா வந்தார்னா, காங்கிரஸ் குமரி அனந்தனுடைய மகள் என்கிற அடிப்படை தகுதியில பிஜேபிக்குள்ளே அதற்கு பின்னாலே அவர் தலைவராகி, குறிப்பாக தான் சார்ந்த சமூக மக்களிடத்துல, அதற்கு முன்னாலே அந்த சமூக தலைவர்கள் பிஜேபியினுடைய தலைவர்களாக மாநில தலைவர்களாக இருந்தாலும் கூட ஒரு மருத்துவர் என்கிற அடிப்படையிலையும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்கிற அடிப்படையிலையும் குமரி ஆனந்தனின் மகள் என்கிற தகுதியிலையும் பிஜேபி அதிகமாக தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்த்த பெருமை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு உண்டு. எனவே அவரை கூப்பிட்டு கண்டிப்பது என்பது தெரியும். இடையில கத்திதான் சூப்பர் புகழ். இருங்க, அப்ப இவ்வளவு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு பெண்மணியை நடுரோட்டிலே வைத்து, நடுரோடு தான் அது ஒரு மீட்டிங், அந்த புகழ்ச்சிக்கு பிஜேபி தலைமை தான் காரணம். ராமன் இருங்க, அமைதியா இருங்க, அவங்க பேச நேரம் கொடுங்க. இருங்க, அமைதியா இருங்க. இருங்க, நீங்க அப்ப குறுக்கிட முடியாது சுதாகர், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப பிஜேபி மட்டும் இல்ல, நான் காங்கிரஸையும் அப்படித்தான் சொல்றேன். நீங்க பிஜேபி மட்டும், அதாவது நீங்க தேசிய கட்சிகள் எல்லாமே இந்த கோஷ்டி பூசலோடு நெருங்கிய தொடர்புடையதுதான். அது எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, அது கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி, அல்லது வேறு கட்சிகள் பிஜேபியா இருந்தாலும் சரி, யாரும் குறிப்பாக இப்ப மாநில பிரச்சனைன்னு வச்சுங்களேன், எந்த பிரச்சனைகளை பற்றியும் இந்த தேசிய கட்சிகளுக்கு எந்த கவலையும் கிடையாது. அது பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், வேற கட்சிகளா இருக்கட்டும், யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. இப்ப காங்கிரஸ்லயும் அதே நிலைமை தான். இப்ப காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை ஒரு கருத்தை சொல்றாரு, நாங்கள் எவ்வளவு நாளைக்கு இப்படி அடுத்த முதுகிலே தூக்கி சுமக்கிறது, அது நாங்க தனியா நின்னா என்ன,
நீங்க தான் அந்த கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. இது கட்சியினுடைய பொதுக்குழுல தான் இதை பேச முடியும். அதை சொல்றாரு. உடனே என்ன பண்றாரு, தாவி குதிச்சு நம்முடைய முன்னாள் தலைவர் இளங்கோவன் என்ன EVKS இளங்கோவன் என்ன சொல்றாருன்னா, ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. காமராஜர் ஆட்சியை வந்து ஸ்டாலின் தான் கொடுக்கிறாரு. காமராஜர் ஆட்சி ஸ்டாலின் கொடுத்தா உங்களுக்கு இருக்க காங்கிரஸ் கட்சி கலைச்சிட்டு போயிடணுமா இல்லையா? அப்ப நீங்க வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், மாநிலத்திலே உள்ளவர்களை மனிதர்களாக கூட மதிப்பதில்லை. நாளைக்கு அண்ணாமலைக்கு தான் நிலைமை. ஏதோ அண்ணாமலையை தூக்கி தலையில வச்சிருக்காரு அமித்ஷா, மோடி எல்லாம் நினைச்சிடாதீங்க. நாளைக்கு அண்ணாமலைக்கும் இதுதான் நிலைமை. சார் அது தேசிய கட்சிகள் எடுக்கும் முடிவு, தேசிய கட்சிகள் எடுக்கும் முடிவு. யாரையாலும் மாத்துவாங்க சார் வந்து. சார் இருங்க சார், நான் இந்தியாவில் இருக்கிற தேசிய கட்சிகளின் நிலைமையை சொல்றேன். இங்க மட்டும் இல்ல, அது கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும். காங்கிரஸ் வந்து உருவான காலத்திலேயே, சுதந்திரம் வாங்கின காலத்திலேயே இங்க வந்து காமராஜர் கோஷ்டி, அப்புறம் வந்து இன்னொருத்தர் கோஷ்டி, ராஜாஜி கோஷ்டி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடிதான் ராஜாஜி வெளியில போனாரு. இப்படி காங்கிரஸ்லயே ஆரம்பத்துல இருந்து கோஷ்டி, அதே மாதிரி பிஜேபிலையும் கோஷ்டி. காங்கிரசும் பிஜேபியும் ஒன்றுக்கொன்று சளைத்ததெல்லாம் இல்ல. நீங்க வந்து காங்கிரஸ் வந்து நேரடியா இப்படி மிரட்டாது. ஆனா பிஜேபி இப்படி ஒரு மிரட்டலை வந்து தமிழிசைக்கு விடுக்குது. கொண்டு விடுவேன். இல்ல அதுதான் அந்த வார்த்தை இல்ல. சரி சார், பாரதிய ஜனதா கட்சி இல்ல நீங்க அந்த யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேச முடியாது. சரி, அப்படி பேச முடியாது சார். கட்சி பிராந்திய கட்சிகள் இல்ல நம்ம பேசலாம். அப்படி இல்ல யூகத்தின் அடிப்படையில் நம்ம வார்த்தைகளை விட முடியாது. நம்ம அடுத்த சுற்றுல கண்டிப்பா பேசுவோம். ஒரு பெண்மணியை கொலை மிரட்டல் விடுக்கிறார் சார். இல்ல சார், அந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்த வேண்டாம். யூகங்கள் அடிப்படையில் நம்ம எதையுமே தெளிவாக பேசிவிட முடியாது. நான் எடுத்துக்கிறேன். சரி சார், நான் அடுத்த சுற்றுல பேசலாம் முருகையன் அவர்களிடம். அப்ப வந்து இல்ல நான் பேசிட்டேன், சொல்லிட்டேன் நானு. கொலை மிரட்டல்னு சொல்றாரு சார். நான் பேசிட்டேன் சார் முருகையன் அவர்களிடம்.